ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நேற்று கிளாஸ் மாதிரியே இன்னைக்கு கிளாஸும் ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே. ஸோ கொஸ்டின் என்னென்னா, இந்தியாவில் எத்தனை ஸ்டேட், எத்தனை யூனியன் டெரிட்டரி? இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு 9th May 2026 அன்னைக்கு இந்தியாவில் எத்தனை ஸ்டேட், எத்தனை யூனியன் டெரிட்டரி? 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரி. இப்போ கேள்வி என்னன்னா, யூனியன் ஸ்டேட் முதல்ல வந்ததா இல்லை இந்தியான்ற கண்ட்ரி முதல்ல வந்ததா? கேள்வி புரியுதா? கேள்வி என்னன்னா, இந்தியான்ற கண்ட்ரி, இந்தியான்ற நாடு முதல்ல வந்ததா, இல்லை ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரி மாநிலங்கள் முதல்ல வந்ததா? இது இதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிற சாப்டர். அதாவது லக்ஷ்மிகாந்தில் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 14 ஃபெடரல் சிஸ்டம், அப்புறம் சாப்டர் நம்பர் 6 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஏன் ஸ்டைல்லே நீங்கள் நான் சொல்லித்தர போகிறேன். இதில் கொடுத்துருக்க லக்ஷ்மிகாந்தில் கொடுத்துருக்க ஆர்டரில் போனால் குழப்பம். ஸோ நான் ஒரு ஆர்டரில் சொல்லித்தரேன், இந்த கேட்டுட்டு போய் லக்ஷ்மிகாந்தை படிங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உள்ளே போகலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முதல்ல ஃபெடரேஷன், யூனியன், இந்த ரெண்டு வார்த்தைக்கான அர்த்தத்தை என்னன்னு பார்ப்போம். ஃபெடரேஷன்னா மாநிலங்களின் கூட்டமைப்பு. மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாடை உருவாக்குது. யூனிட்ரி, யூனியன் அப்படின்னு என்ன? ஒன்றியம், மாநிலங்களின் ஒன்றியம். அப்படின்னா முதல்ல நாடு வந்திருக்கும், அந்த நாடு அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்ஸை பிரிச்சிருக்கும். புரியுதா? முதல்ல ஸ்டேட் இருந்து அந்த ஸ்டேட்டெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இனிமேல் ஒரு நாடுப்பா அப்படின்னு சொன்னால் அது ஃபெடரேஷன். முதல்ல நாடு இருந்திருக்கும், அது ஸ்டேட் சின்ன சின்னதாக உடஞ்சு இப்போ இந்த உடஞ்சிருக்க ஸ்டேட்டெல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்குல்ல, அதுதான் யூனியன். அப்போ ஃபெடரேஷனில் ஃபஸ்ட்டு எது வந்திருக்கும்? ஸ்டேட். யூனியனில் முதல்ல எது வந்திருக்கும்? கண்ட்ரி. அப்போ ஒரு ஸ்டேட், ஒரு நாடு, ஒரு கண்ட்ரி ஃபெடரல் ஸ்டேட்டா யூனியன் ஸ்டேட்டா அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லலாம்? அதுக்கு ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன? ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா நேஷ்னல் கவர்மெண்ட்டும் இருக்கும், ரீஜனல் கவர்மெண்ட்டும் இருக்கும். ஒரு ஃபெடரேஷன்னா நேஷ்னல் கவர்மெண்ட்டும் இருக்கும், ரீஜனல் கவர்மெண்ட்டும் இருக்கும். அப்போது முதல்ல ரீஜனல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு 10 ஸ்டேட் இருக்குது, 10 ஸ்டேட்டுக்கும் 10 ரீஜனல் கவர்மெண்ட் இருக்கும், 10 ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. இவங்க 10 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு நாடை உருவாக்குறாங்க. அப்போ அந்த நாடுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ 10 ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்க 2 பேருமே இருப்பாங்க எங்க? ஃபெடரேஷனில். யூனியனில் என்ன கதை? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸ்டேட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்போது யூனியன்னா ஸ்டேட்டெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனது கிடையாது, அதுதான் முதல்ல இருந்தது. அது வேணும்னா ஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கும், இல்லை ஸ்டேட் கிரியேட் பண்ணாமலும் விடலாம். சப்போஸ் ஸ்டேட்டே கிரியேட் பண்ணலைன்னா ரீஜனல் கவர்மெண்ட்டே இருக்காது. ஸ்டேட் கிரியேட் பண்ணுச்சுன்னா ரீஜனல் கவர்மெண்ட் இருக்கும். இந்தியா எடுத்துப்போம், ஈஸியாக புரியும். இந்தியாவில் ஒன்றிய அரசாங்கம் இருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா? யூனியன் கவர்மெண்ட் இருக்கா? மாநிலங்கள் அரசாங்கம், தமிழ்நாடு அரசு, கர்நாடகா அரசு, கேரளா அரசு இருக்கா? இவங்க 2 பேருமே இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்குது. அப்போது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு ஃபெடரேஷன் மாதிரி இருக்குது.
பார்க்கறதுக்கு. ஏன்னா ஃபெடரேஷனில் என்ன சொன்னோம், நேஷனல் கவர்மெண்ட்டும் இருக்கும், ரீஜனல் கவர்மெண்ட்டும் இருக்கும். இந்தியாவில் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது. இது பார்க்க ஒரு ஃபெடரேஷன் மாதிரி இருக்கா? ஆனால் முதல்ல எது வந்தது அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் தான் முதல்ல வந்தது. ஸ்டேட்ஸ் முதல்ல வரல, இந்தியா தான் முதல்ல வந்தது. அப்புறம் தான் தமிழ்நாடு வந்தது. சார் என்ன சார் சொல்கிறீங்க? 2000 வருஷமாக இங்கே தமிழர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, பண்பாடு இருக்குது. கீழடியெல்லாம் 6th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கில் படிச்சிருக்கேமே, என்ன சார் சொல்கிறீங்கன்னா? நான் சொல்கிறது கவர்மெண்ட், மக்கள் கிடையாது, இனம் கிடையாது. தமிழர்கள் 2000 2500 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கோம். கீழடி காலத்துலேருந்து நாகரிகத்திலேருந்து நம்ம இருக்கோம், அது வேற. நான் சொல்கிறது கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல்ல வந்ததா, ஸ்டேட் கவர்மெண்ட் முதல்ல வந்ததானா? சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்குள்ளே ஸ்டேட்டாக பிரித்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டு பான் கொடுத்துச்சு. புரியுதா? அப்போது முதல்ல தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இவங்களாம் ஒன்று சேர்ந்து இந்தியா உருவாக்கலை. இந்தியா முதல்ல இருந்தது, அதுதான் ஸ்டேட்டை உருவாக்குச்சு, மேப்பில் வரைஞ்சிது. இதுமாரி இவங்களாம் இது ஒரு ஸ்டேட்டு பிரிச்சுது. இப்போ ரீசெண்டாக கூட தெலுங்கானா வந்தது. எங்கேருந்து? ஆந்திர பிரதேஷ்லேருந்து. யார் கிரியேட் பண்ணா? இந்திய கவர்மெண்ட். அப்போ இந்தியன் கவர்மெண்ட் தான் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணும். ஒரு யூனியன் கவர்மெண்ட் தான் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணும். இது என்ன ஃபீச்சர்? யூனியன் ஃபீச்சர். அப்போ இந்தியா என்னது? ரெண்டுமே. ஃபெடரல் ஃபீச்சருமே இருக்குது, யூனியன் ஃபீச்சருமே இருக்குது. ஆனால் நம்ம எப்படி ஸ்டேட் கொண்டு வந்தோம்? ஃபஸ்ட்டு இந்தியாவிலிருந்து தான் ஸ்டேட்டை கொண்டு வந்ததுனால இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம். அப்போ முதல்ல இந்தியா வந்தது, அது ஸ்டேட்டை கொண்டு வந்தது. ஸ்டேட்டெல்லாம் சேர்ந்து இந்தியாவை கொண்டு வரல, அதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு. சரி சார், நேஷ்னல் கவர்மெண்ட் இருக்குது, அதாவது சென்ட்ரல், நம்ம ஈஸியாக புரிஞ்சுப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. இவங்க எப்படி சார் பவரை பிரிச்சுக்கிறாங்க? இதில் யார் பவர்ஃபுல்? யார் சொல்கிறத யார் கேட்கணும்? யார் மேலே யார் கீழே? அப்படின்னா ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டில் பவர் பிரியும். யார் பிரிப்பா? எதை வச்சு பிரிப்பாங்க? கான்ஸ்டிடியூஷனை வச்சு பிரிப்பாங்க. கான்ஸ்டிடியூஷனை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதிகாரத்தை பிரித்து கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுவாக ஒரு அதிகாரத்தை எடுத்துக்க முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு வேணுங்கிற அதிகாரத்தை அதுவாலாம் எடுத்துக்க முடியாது. கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி பிரிக்கணும். கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கு. எங்கே சொல்லியிருக்கு? 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூலில் 3 லிஸ்ட் இருக்குதா? ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம், ஒன்றியத்துக்கு என்ன அதிகாரம், இவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு என்ன அதிகாரம் இருக்கலாம், காமனாக என்ன இருக்குது, இந்த 3த்துலேயுமே இல்லாத அதிகாரம் யாருக்கு? இதெல்லாம் எங்கே சொல்லியிருக்காங்க? 7th ஷெட்யூல். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 7th ஷெட்யூல். அப்போது 7th ஷெட்யூல் படி பவரை நேஷனல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுக்கணும். எங்கள் ஃபெடரல் சிஸ்டத்தில். யூனியன் சிஸ்டமில் பிரித்து கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா யூனியனில் யார் பவர்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர். அப்போ இந்தியா என்னது? ஃபெடரல். இந்த இடத்துல இந்தியா ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, ஒரு ஃபெடரல் சிஸ்டம் மாதிரி இருக்கு. அடுத்தது, இப்போ நான் என்ன சொன்னேன்? பவர் எங்கிருந்து வருது? கான்ஸ்டிடியூஷன்லேருந்து வருது. அங்கே என்ன சொல்லியிருக்கோ 7th ஷெட்யூலில் அதுபடி தான் இங்கே நடக்கணும். அப்போது இருக்கிறதுல யார் பவர்ஃபுல்? ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டானா? ரெண்டும் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன். ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டில் கான்ஸ்டிடியூஷன் தான் பவர்ஃபுல். கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம். யூனியன் கவர்மெண்ட்டில் கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீமாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். யூனியன் கவர்மெண்ட், ஒரு எக்ஸாம்பிள், எந்த யூனியன் கவர்மெண்ட்டில் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பவர்ஃபுல்னா ஜப்பான். எந்த ஒரு கண்ட்ரியில், எந்த ஒரு யூனியன் கண்ட்ரியில் கான்ஸ்டிடியூஷன் பவரே இல்லைன்னா பிரிட்டன்.
இது லக்ஷ்மிகாந்தில் இருக்கு, மனப்பாடம் பண்ணிப்போம். பவர்ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் இருக்க யூனியன் ஜப்பான், பவரே இல்லாத கான்ஸ்டிடியூஷன் இருக்க யூனியன் பிரிட்டன். முடிஞ்சிருச்சு. சரி, கான்ஸ்டிடியூஷன் பவர்ஃபுல்னு சொல்லிட்டோம். அது ஃபெடரலுக்கு எப்படி இருக்கும், யூனியனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம். அப்போ இந்தியா இந்த இடத்துல ஒரு ஃபெடரல் ஃபீச்சரை ஃபாலோ பண்ணு, சொல்ல மாட்டேன். அடுத்தது, அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஒரு ஃபெடரலில் எப்படி இருக்கும், ஒரு யூனியனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கூட்டமைப்பு மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ஃபெடரல் கவர்மெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் ரிஜிட் ரிட்டன். அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், எழுதியிருப்பாங்க, ஆர்டிகிள்ஸ், ஷெடியூல்ஸ், ப்ரியாம்பிள் இப்படின்னு ஒரு ரிட்டன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரிஜிட் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அதை ஈஸியாக மாற்ற முடியாது. கான்ஸ்டிடியூஷனை உங்களால் நீ நினச்ச போக்குக்கெலாம் மாற்றவே முடியாது. இட்ஸ் வெரி வெரி ரிஜிட். எங்கே ஃபெடரலில். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மாற்றணும்னு நினைக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலனா மாற்ற விட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பவர்ஸ் இருக்குது. அப்போ 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் பவர்ஸ் இருக்குது. நினச்சாலாம் மாற்றிட முடியாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் இருந்துச்சுன்னா ஈஸியாக மாற்றிடும். ஸ்டேட் கவர்மெண்ட் அது கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. இது எங்கே யூனியன். யூனியனில் யார் பவரு, சென்ட்ரல். ஏன்னா யூனியனில் கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு வந்தது, ஸ்டேட் இல்லை. ஸோ அது பார்த்து பவரை பிரித்து கொடுத்தா தான் உண்டு. அப்போ ஒரு யூனிட்ரி கவர்மெண்ட்டில் ஈஸியாக கான்ஸ்டியூஷனை மாற்றலாம், அவ்வளவு ரிஜிடாக இருக்காது. அதே மாதிரி அது எழுத்து வடிவில் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், எழுதாமலும் இருக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் ஒரு புக்கே இல்லாமல் இருக்கலாம், இட்ஸ் அன்ரிட்டன். எக்ஸாம்பிள் பிரிட்டன்ல கான்ஸ்டிடியூஷன் எழுதலை, ரிட்டனே கிடையாது. அப்போ இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ஆனால் ரிஜிட் கிடையாது, ஃப்ளெக்சிபிள். சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு சில ஃபீச்சர்ஸை மாற்றலாம். ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி ஸ்பெஷல், அதெல்லாம் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் அப்படின்னா என்னன்ட்டு. இது தேவைப்படும். அப்போது இந்தியாவில் ரிட்டன்ன்றது ஃபெடரல் ஃபீச்சர், ஃப்ளெக்சிபிள்ன்றது யூனியன் ஃபீச்சர். அப்போ இந்தியா எப்படி இருக்கு, ரெண்டுமே. சரி, இவ்வளோ சொல்லிட்டீங்க. ஜுடிஷியரி கோர்ட் எப்படி இருக்கு இந்தியாவில்? ஒரு ஃபெடரல் சிஸ்டமில் கோர்ட் எப்படி இருக்கும், ஒரு யூனியன் சிஸ்டமில் கோர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபெடரல் சிஸ்டமில் கோர்ட் இஸ் இண்டிபெண்ட். அப்படின்னா கோர்ட்டு அரசாங்கத்தோடைய கட்டுப்பாட்டில் வராது. கவர்மெண்ட் கேனாட் கண்ட்ரோல் அ கோர்ட். கோர்ட்டுன்றது தனி, கவர்மெண்ட்ன்றது தனி. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சட்டத்தை கொண்டு வருது, கோர்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்யுதுன்னா எப்படி கேள்வி கேட்க முடியும்? நீ பாட்டுக்கு கேளு, நான் பாட்டுக்கு மாற்றலாம்ல, இந்த டேஞ்சர் இருக்கா? அப்போது ஒரு கிளியர் செப்பரேஷன் ஆஃப் பவர் வேணும் ஃபெடரலில். அப்படி இருந்தால் அது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி. ஒரு ஃபெடரல் கண்ட்ரியில் எப்பயுமே ஜுடிஷியரி அரசாங்கத்துக்கு கீழே வராது, அது தனியாக செயல்படும், அது இண்டிபெண்ட்டாக இருக்கும். யூனியனில் அப்படி கிடையாது. யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர். அப்போ அதோடைய பேர் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினா ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட். அப்படியா? இந்தியாவில் எப்படி இருக்கு? அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, ஹை கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு. இத்தனை கோர்ட் இருக்குதே. ஹை கோர்ட் எங்க இருக்கு? ஸ்டேட் லெவல்ல இருக்கு. சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்கு? இந்தியன் லெவல்ல இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கா? தமிழ்நாடுக்குன்னு தனியாக சுப்ரீம் கோர்ட் இருக்கா? இல்லை. கேரளாவுக்குன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கா? இல்லை. அப்போ சுப்ரீம் கோர்ட்ன்றது டாப், அதுக்கு கீழே ஹை கோர்ட்,
அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா எனக்கு அது சரி வரலனா நான் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணலாம். ஹைகோர்ட்டில் வர ஜட்ஜ்மெண்ட் சரியில்லையா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அங்கே போய் நான் அப்பீல் பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு கோர்ட்டுக்கு மேலே ஒரு கோர்ட், ஒரு கோர்ட்டுக்கு மேலே ஒரு கோர்ட், ஒரு ஹயரார்க்கியாக இருக்கேன்னு தவிர இவங்கெல்லாம் தனித்தனி ஆளுங்க கிடையாது, ஒரே ஆள் தான், ஒரு கோர்ட். ஆனால் எல்லாரும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது, இன்டெகிரேட்டட். அப்போ இந்தியாவில் இருக்க கோர்ட் எப்படி இருக்கு, இந்தியாவோட கோர்ட் கவர்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு கீழே இல்லை. அதே மாதிரி இன்டெகிரேட்டடாக இருக்கு. என்னதான் ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு இருந்தாலும் அவங்க எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே தான் வராங்க, இன்டெகிரேட்டடாக இருக்காங்க. அப்போ இந்தியா ஃபாலோஸ் போத் ஃபெடரல் அண்ட் யூனியன் ஃபீச்சர்ஸ் கோர்ட் விஷயத்தில், ஜுடிஷியரி விஷயத்தில். சரி, ஜுடிஷியரி சொல்லிட்டீங்க. லோக்சபா, ராஜ்யசபா, பார்லிமெண்ட் இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்ல பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கும். பை கேமரல் லெஜிஸ்லேச்சரா அப்படின்னா அப்படின்னா மக்களவை, மாநிலங்களவை, மாநிலங்களுக்கு அதாவது ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். எங்க இருக்கு இந்தியாவில், எங்க இருக்கு ராஜ்யசபா, ராஜ்யம் ஸ்டேட், மாநிலங்களவை. அப்போ என்னதான் லோக்சபாவில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது மாநிலங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னா அங்கேயே அதை வந்து நம்மளால நிறுத்த முடியும், குறைஞ்சது தள்ளி போடவாவது முடியும். ராஜ்யசபாவில் ஒரு பில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திருப்பி அது லோக்சபாக்கு வந்து திருப்பி பாஸ் ஆகி திருப்பி பிரசிடென்ட் கிட்ட போய், ஸோ எய்தர் ராஜ்யசபாவால் நிறுத்த முடியும், இல்லை திருப்பி அனுப்பிச்சு தள்ளி போட முடியும். அந்த அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்கு. அதுதான் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். யூனியனுக்கு வருவோம். யூனியன் கவர்மெண்ட் அப்படி விடுமா, யூனிட்ரி கவர்மெண்ட் அப்படி விடுமா, அதுதான் பவர்ஃபுல், அது நினச்சதை பண்ணியே ஆகும். மாநிலங்கள்னு ஒன்று இருந்தால் தானே. அப்போது பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது பவர்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? அப்போது இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவுக்கு இப்போது ஃபெடரல் கவர்மெண்ட் மாதிரி இருக்கா, யூனியன் கவர்மெண்ட் மாதிரி இருக்கா அப்படின்னா, இந்தியா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா இருக்கு. ராஜ்யசபா நினச்சா தடுக்க முடியும். அப்போ இந்தியா இந்த கேஸில் ஒரு ஃபெடரல். அப்போ பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்ன்றது ஒரு ஃபெடரல் ஃபீச்சர். இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா சிலது ஃபெடரலாக இருக்குது, சிலது யூனியனாக இருக்குது. அப்போ இந்தியா ஃபெடரலா யூனியனா அப்படின்னா இந்தியா ஒரு ஃபெடரல் தான், இந்தியா ஒரு ஃபெடரேஷன் தான். எதில், இந்த இவ்வளோ நேரம் சொன்ன சில பல விஷயங்கள்ல. ஆனால் இந்தியா எப்படி உருவாச்சு, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு, எப்படி பவர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குதுன்னு பார்க்குறப்போ இந்தியா ஒரு யூனியன். ஏன், முதல்ல இந்தியன் கவர்மெண்ட் வந்தது, அப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்தது. இவங்க ரெண்டு பேருக்கும் பவரை பிரித்து கொடுக்கறது கான்ஸ்டிடியூஷன், அதுபடி தான் எல்லாம் நடக்கணும். முதல்ல ஸ்டேட்ஸ் வரல, ஸ்டேட்டெல்லாம் சேர்ந்து இந்தியா உருவாக்கல, இந்தியா தான் ஸ்டேட்டை உருவாக்குச்சு, அதனால இந்தியா யூனியன். டவுட்டே வேணாம். எங்க சார் சொல்லியிருக்காங்க, ஆர்டிகிள் 1. ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுதுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம், மீதியை பார்த்துட்டு அப்புறம் அதுங்க வருவோம், ஆர்டிகிள்ஸ்க்கு வருவோம். சரி, அடுத்தது வருவோம். இப்போ இந்த ஃபெடரேஷன்ற வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னா, லாட்டின் வேர்டு ஃபோடஸ், அதுதான் அப்படியே ஃபெடரேஷன் மாறுது. ஃபோடஸ்னால் ஒன்றும் இல்லை, அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட், ஸ்டேட்டெல்லாம் ஒன்று சேர்ந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு கண்ட்ரிப்பான்னு உருவானதுனால ஃபெடரேஷன்னா ஃபோடஸ்ன்ற லாட்டின் வேர்ட்லேருந்து வருது. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அக்ரிமெண்ட். ஸ்டேட்டெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, எதுக்கு, ஒரு நாடை உருவாக்க, சிம்பிள். அதான் ஃபெடரேஷன். அப்போ ஃபெடரேஷனை ரெண்டு வகையாக கிரியேட் பண்ணலாம். ஒன்று இன்டகிரேஷன், நாடெல்லாம் ஒன்று சேர்றது. எக்ஸாம்பிள் அமெரிக்கா. அமெரிக்கா தான் உலகத்திலேயே ஃபெடரேஷன், ஓல்டஸ்ட் ஃபெடரேஷன். எப்படி, அமெரிக்காவில் 50 ஸ்டேட்டு, 50 ஸ்டேட்டு ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாருமே இதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சைன் பண்ணுறாங்க.
நாளைக்கே ஒரு ஸ்டேட்டை வந்து நான் பிரிச்சுட்டு போகணும்னு நினச்சா போக முடியும். தியரிட்டிக்கலி போக முடியும். ஏன்? ஏன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணி தான் வந்திருக்கான். எப்போ வேணால் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு போகலாம். இந்தியாவில் தமிழ்நாடு இப்போ சைன் பண்ணியிருக்கா நான் இந்தியாவில் தான் இருப்பேன்ட்டு? இல்லை. ஏன்? தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டை கொண்டு வந்தது இந்தியன் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட். அப்போ ஸ்டேட்டுக்கு இந்தியா விட்டு பிரிஞ்சு போற அதிகாரம் கிடையாது. புரியுதா? தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு இந்தியான்ற கண்ட்ரி பிடிக்கல, நாங்கள் தனியாக போகிறோம்ப்பான்னு போக முடியாது. ஏன்னா தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டை கொண்டு வந்ததே இந்தியன் கவர்மெண்ட் தான். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்தியன் கவர்மெண்ட் இந்த இந்த மொத்த சிஸ்டத்தை வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ். அப்படின்னா யூனியனை அழிக்க முடியாது, ஸ்டேட்டை அழிக்கலாம். எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஆந்திரான்ற ஸ்டேட்டை பாதியாக பிளந்து தெலங்கானா ஆந்திரான்னு கொண்டு வந்தோம். ஸ்டேட்டை உடைக்க முடியும், ஸ்டேட்டை டிஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்தியன் கவர்மெண்ட்டை பண்ண முடியுமா? முடியாது. புரியுதா? சரி, வேற என்னென்னலாம் யூனிட்ரி ஃபீச்சர்ஸ்? இப்போ இந்தியா வச்சு யூனியன்னு சொல்லிட்டீங்க, வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது யூனியனுக்கு அப்படின்னா? ஆல் இந்தியா சர்வீஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் உங்களை மாதிரி ஆஃபீஸர்ஸ் எல்லாரும், ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ்லாம் யார் அப்பாயின்ட் பண்ணுறா? சென்ட்ரல் கவர்மெண்ட். எங்கே வேலை செய்ய போகிறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டில். யாருக்கு வேலை செய்கிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அப்போது அவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான், பட் ஒர்க்கிங் இன் ஸ்டேட் கவர்மெண்ட். சம்பளம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வாங்குறாங்க. கவர்னர். கவர்னர் யார் வைக்கிற ஆள்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக பார்த்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற ஆள். அப்போ அதோடைய ஆதிக்கத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எப்படி செலுத்துதுன்னா கவர்னரை வச்சு செலுத்துது. அதே மாதிரி கேக்னு ஒருத்தர் இருக்கார், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். அவர் தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பார். அப்போது ஒரே ஆள் தான் இந்தியாவுக்கும் கணக்கு வழக்கு பார்க்குறவர், ஒரே ஆள் தான் ஸ்டேட்ஸ்க்கும் பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு யூனிட்ரி ஃபீச்சர். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் இப்போ நடந்துச்சு தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி. யார் நடத்தினா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு எலெக்ஷன் நடத்தினது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் ஐ மீன் பார்லிமெண்ட்டுக்கு எம்பிஸ் தேர்ந்தெடுப்போம், அந்த எலெக்ஷன் யார் நடத்துவா? அதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போது ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பாடி தான் எலெக்ஷன் நடத்துது, சென்ட்ரலுக்கு வர்றப்போ அதே பாடி தான் திருப்பி எலெக்ஷன் நடத்துது. ஸோ இது ஒரு யூனிட்ரி பவர். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கிட்டத்தட்ட ஸ்டேட்லேயுமே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாமா? ஏன்? ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. சரி, இப்போது நான் என்ன சொன்னேன்? 7th ஷெடியூலில் ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், 3 லிஸ்ட் இருக்குது. மாநில பட்டியல், மத்திய பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட், 2 பேருக்கும் சேர்ந்து ஒன்றிணைந்த பட்டியல்னு வச்சுப்போம். இப்போ இதில் ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் சட்டம் ஏற்ற முடியும். எக்ஸாம்பிள் போலீஸ். என் போலீஸ் இப்படி தான் இருக்கணுன்றத நான் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி யூனியன் லிஸ்ட்டில் யூனியன் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ், மிலிட்ரி. ஏன்? ஏன்னா அது இந்தியாவோடது, தமிழ்நாடு கிடையாது, இந்தியன் மிலிட்ரி. சரி, இப்போது ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லிட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யூனியன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸில் கை வைக்க முடியுமா? முடியும். எப்போ முடியும்? ராஜ்யசபா ஒத்துக்குச்சுன்னா முடியும். ராஜ்யசபான்றது யார்? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சரிப்பா நான் இந்த சப்ஜெக்டில் ஒன்றை அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஏன் அலோவ் பண்ணணும்? நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். ஏதோ ஒரு பெரிய கிரிட்டிக்கல் இஷ்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணியே ஆகணும், ஆனால் அதுக்கு பவர் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. அதனால் ஒரு 4-5 ஸ்டேட்லாம் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் தான் இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் பண்ண முடியும். நார்மலாக பண்ண முடியுமா? முடியாது. ராஜ்யசபா ஒத்துக்குச்சுன்னா பண்ண முடியுமா? முடியும்.
ஸோ இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகமாகிடுச்சு, ஸ்டேட் லிஸ்ட்லேயே கை வைக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது தமிழ்நாடு சட்டசபை இருக்குது, 234 எம்எல்ஏவும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. கடைசியாக யார் கையெழுத்து போடுவா? கவர்னர். கவர்னர் என்ன சொல்கிறாரு? எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் பிரசிடெண்ட்டுக்கு எதுக்கும் அனுப்புகிறேன், அவர் பார்த்துட்டு கையெழுத்து போட்டால் ஓகே, நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுடைய மசோதா நிறைவேற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிவிட்டார். பிரசிடெண்ட் அதை அப்படியே தூக்கி கிடப்புலையும் போடலாம், இல்லை என்னால் முடியாதுன்னு திருப்பியும் அனுப்பலாம். பிரசிடெண்ட் தமிழ்நாடு சட்டசபையில் பாஸ் ஆன ஒரு மசோதாவை அப்ரூவும் பண்ணலாம், அப்படியே தூக்கி கிடப்புலையும் போடலாம், திருப்பி அனுப்பலாம். சைன் போட்டே ஆகணுன்ற கட்டாயம் அவருக்கு கிடையாது. அப்போ இந்த இடத்துல யார் பவர்ஃபுல்? பிரசிடெண்ட். பிரசிடெண்ட்ன்றது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது ஒரு யூனிட்ரி ஃபீச்சர். யூனிட்ரி ஃபீச்சர்னா பேசிக்காக எந்தெந்த இடங்கள்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை விட இந்தியன் கவர்மெண்ட் அதிகமாக பவர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுப்போம். எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குது? ஆல் இந்தியா சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த இடத்துல. ஏன்னா அவங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்க தான் டாப் லெவலில் இருக்காங்க. கவர்னர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆள் இங்கே வந்து அதிகாரம் பண்ணுறாரு, அவர் நினச்சா ஆட்சியே கலைக்க முடியும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆள். அதே மாதிரி கணக்கு வழக்கு பார்க்குறவர் ஆடிட்டர், கேகு, எலெக்ஷன் கமிஷன், பிரசிடெண்ட், பார்லிமெண்ட்டே வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கை வைக்க முடியும். லாஸ்ட்டாக சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது, பாஸ்போர்ட் நமக்கு யார் தருவா? இந்தியன் பாஸ்போர்ட் நம்ம கையில் இருக்கா? தமிழ்நாடு பாஸ்போர்ட் நம்ம கையில் இருக்கா? இந்தியன் பாஸ்போர்ட். அப்போது இந்த இடத்துலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர். ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், தமிழ்நாடுக்குன்னு ஒரு குடியுரிமை கிடையாது, இந்தியாவுக்குன்னு இருக்குது. நம்மளாம் இந்தியன் சிட்டிசன், தமிழ்நாடு சிட்டிசனாக இல்லை, அஃபிஷியலாக இல்லை. அதே மாதிரி இப்போது இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஒரு அரசியலமைப்பு. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு இருக்கா? தமிழ்நாடு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கா? இல்லை, இந்தியாவுக்குன்னு தான் ஒன்று இருக்குது. அப்போ யார் பவர்ஃபுல்? யூனியன். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனை திருத்தணும், மாற்றணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் கான்ஸ்டிடியூஷனை மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ யாரால முடியும்? பார்லிமெண்ட், இந்தியன் கவர்மெண்ட். அப்போ யார் பவர்ஃபுல் இந்த கான்ஸ்டிடியூஷன் விஷயத்தில்? சென்ட்ரல். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்னா இப்போ சொல்கிறோம்ல, பிரசிடென்ட் ரூல் வரப்போகுது, விஜய் வந்து ஆட்சி அமைக்கலைன்னா பிரசிடென்ட் ரூல் வந்துடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் பவர் போயிடும். அப்போ விஜய் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி எப்படியாவது ஆட்சி அமைச்சே ஆகணும். இதுதான் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு எமர்ஜென்சின்னு வர்றப்போ யாருக்கு பவர் அதிகம்? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதனால் பார்க்குறப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் யூனியன் ஃபீச்சர்ஸ் பவர் தான், ஐ மீன் யூனியன் கவர்மெண்ட்டோடைய ஃபீச்சர்ஸ் தான் இந்தியாவில் அதிகம். புரியுதா? இவ்வளோதான். இதைத்தான் உங்கள் புக்கில், லக்ஷ்மிகாந்த் புக்கில் பக்கம் பக்கமாக கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்றதை பார்த்தாலே கான்செப்ட் புரிஞ்சிடும். கேள்வி கேட்கணும், ஏன்னா அது இந்த மாதிரி படிக்கிறப்போ மறக்கவே மறக்காது. சரியா? அடுத்து வருவோம். இப்போ யார் என்ன சொல்லியிருக்கா? இது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், எப்படி சொன்னார் அப்படின்றது ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. குரூப் 1லேயும் வந்திருக்கு. சில நேரங்களில் நீங்கள் மெயின்ஸில் இது ஒரு பாயிண்ட் எடுத்து எழுதுறப்போ அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் அதிகமானா கூட ஒரு ரேங்க் மேலே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல, ஏன் விடணும்? ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போது கேசி வியர்ன்றவர் இந்தியன் சிஸ்டத்தை பார்த்துட்டு இது ஒரு குவாசி ஃபெடரல் அப்படின்றாரு. குவாசினா என்ன சார் அப்படின்னா மிக்சிங், யூனியன் ஃபீச்சர்ஸும் இருக்குது, ஃபெடரல் ஃபீச்சர்ஸும் இருக்குது. அப்போ இந்தியா ஒரு குவாசி ஃபெடரல்.
ஒரு மிக்ஸாக இருக்குது. ஆனால் அதிக ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது? யூனியன் ஃபீச்சர். ஆனாலும் அது ஒரு ஃபெடரலாக தான் இருக்குது பார்க்க. ஸோ குவாசி ரெண்டுமே இருக்குது இந்தியாவில். வெறும் ஃபெடரலாக இல்லை, வெறும் யூனியனாக இல்லை, ரெண்டுமே இருக்குது. ஸோ குவாசி ஃபெடரல். யார் சொன்னா? கேசி வியர். கேசி குவாசி. ஈஸியாக இருக்கா ஞாபகம் வச்சுக்க. அடுத்து பால் ஆப்பிள் பைன்றவர் என்ன சொல்றாரு? எக்ஸ்ட்ரீம்லி ஃபெடரல் அப்படின்றாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பால் ஆப்பிள் ரெண்டுமே ஓவர் ஸ்வீட்டு. இது ரெண்டையும் ஒன்னே டைமில் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும், எக்ஸ்ட்ரீம் ஆகிடும். பால் ஆப்பிள் பை எக்ஸ்ட்ரீம். மோரிஸ் ஜோன்ஸ்ன்றவர் என்ன சொல்றாரு? இது ஒரு பார்கெய்னிங் ஃபெடரலிசம். பார்கெய்னிங்னா பேரம் பேசுறது. ஃபெடரலிசத்தை பேரம் பேசுகிறோம். ஏன்னா அதிகமான யூனியன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பாரில் குடிச்சிட்டு மோரியில் உளுந்து கிடக்கான். மோரினா சாக்கடை, சாக்கடையில் விழுந்து கிடக்கான். மோரிஸ் ஜோன்ஸ் பார்கெய்னிங் ஃபெடரலிசம். ஐவர் ஜென்னிங்ஸ் இப்படின்றவர் என்ன சொல்கிறாரு? ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. சென்ட்ரலுக்கு தான் பவர் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ராங் சென்டராக இருக்குது. ஐவர் 5 பேர் சேர்ந்தா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐவர் ஜென்னிங்ஸ் ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. ஆலெக்ஸ் ஆண்ட்ரோவிக்ஸ், பேரே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆலெக்ஸ் ஆண்ட்ரோவிக்ஸ் இவர் என்ன சொல்கிறாரு? சூய் ஜெனரிஸ். அப்படின்னா நான் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை நான் பார்த்ததே கிடையாது, யூனிக்காக இருக்குது. அவர் பேர் மாதிரியே யூனிக்காக இருக்குது, சூய் ஜெனரிஸாக இருக்குது. யார்? அலெக்ஸ் ஆண்ட்ரோவிக்ஸ். நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதே தெரியும், இந்த பேரே கொலன்னு இருக்குது. அப்போது அவர் சொன்னதும் கொலன்னு தான் இருக்கும் அப்படின்னா வச்சுப்போம். நமக்கு எக்ஸாம் பாஸ் ஆகணும், அவ்வளோதான். மனப்பாடம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? பார்த்தது நமக்கு தெரிஞ்சிடணும். கிரான்வில் ஆஸ்டின். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா மீதி இருக்கிறது இவர். கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்கிறது? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். இது ஈஸியாக வச்சுக்கணும். இல்லை இது படிக்கணும் கூட அவசியம் இல்லை, மீதி இருக்க எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ இது யார் இதை சொல்லலை, அப்போ இது ஆன்சர். சிம்பிளாக எக்ஸாமில் போடலாம். கிரான்வில் ஆஸ்டின் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். இப்போ எப்படி நம்ம பிரியாம்பிளுக்கு ஒரு 3 கேஸ் பார்த்தோமோ, இந்த ஃபெடரல் விசஸ் யூனியன்லேயும் ஒரு கேஸ் இருக்குது, ஒரு முக்கியமான கேஸ். எஸ்ஆர் பொம்மாயி கேஸ், 1994 நடந்த கேஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க? ஃபெடரலிசம் இஸ் எ பேசிக் ஸ்ட்ரக்சர். நேற்றுக்கு நான் என்ன சொன்னேன்? பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கா? சொல்லலை. அப்போ யார் சொல்கிறா? சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல எஸ்ஆர் பொம்மாயி 1994 கேஸில் ஃபெடரலிசமும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். அப்போது எந்த சட்டத்தை நீங்கள் ஏற்றுனாலும் ஃபெடரலிசத்தை மைண்டில் வச்சு தான் ஏற்றணும். ஃபெடரலிசத்துக்கு அகெயின்ஸ்டாக அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எப்படி சேர்ந்து பவர் ஒன்றா இருக்கலாம். ஸோ இதை தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டை அழிக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணால் செல்லாது. கான்ஸ்டிடியூஷனை கை வைக்க முடியாது, ஜுடிஷரியில் கை வைக்க முடியாது, ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. ஸோ இங்கே சொல்லியிருக்க இந்த ஃபீச்சர்ஸ்லாம் மைண்டில் வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி சட்டம் இயற்றணும். சென்ட்ரலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மாநிலங்களுக்கும் கொடுக்கணும். ஸோ அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் கோர்ட்டு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்போது ஃபெடரேஷன்னா என்ன, யூனியன்னா என்ன, முதல்ல யார் வந்தால், ஸ்டேட் முதல்ல வந்தால் அதுக்கு பேர் என்ன, யூனியன் முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல்ல வந்தால் அதுக்கு பேர் என்ன, இவங்களை யார் பவர்ஃபுல், கான்ஸ்டிடியூஷன் இவங்கள விட பவர்ஃபுல்லாக, என்னென்ன கேசஸ் இருக்குது, யார் யார் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே அதிக பவர்ஸை காட்ட முடியும், யூனியன் ஃபீச்சர்ஸ் என்ன, இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி ஆட்சி நடத்துறது, ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்ன, அப்படின்றத இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம். அப்படியே இந்தியாவோட ஹிஸ்ட்ரிக்கு வருவோம். இந்தியாவில் 1947 ஆகஸ்ட் 15 நைட்டு என்ன நடந்தது? இந்தியா இங்கிலாஷ்காரன்ட்டு இருந்து வெள்ளக்காரன்ட்டு இருந்து
சுதந்திரம் வாங்கிட்டு வந்தோம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 நம்ம கிரவுண்ட் ரூலில் படிக்கிறப்ப கடைசி டாபிக் அதை படித்தோம். அப்போது இந்தியா பாகிஸ்தானுன்னு 2 டொமினியன் கொடுத்துட்டு போனாங்க வெள்ளக்காரன். டொமினியனா? டொமினியன்னா தன்னாட்சி அரசு, செல்ஃப் கவர்னிங் ஸ்டேட். எனக்கான கான்ஸ்டிடியூஷனை நானே கிரியேட் பண்ணிக்கிற அதிகாரம், என்ன நானே ஆட்சி பண்ணிக்கிறதுக்கு அதிகாரம், என்ன இதுக்கப்புறம் வெள்ளக்காரன் ஆட்சி பண்ண மாட்டான். தன்னாட்சி, அதுதான் டொமினியன். இந்தியா ஒரு டொமினியன், பாகிஸ்தான் ஒரு டொமினியன் அப்படின்னு 2 டொமினியனை பிரிச்சுட்டு போனாங்க. எப்போ? ஆகஸ்ட் 15, 1947. சரி, நான் முதல்ல கேட்ட கேள்வி, இன்னைக்கு எத்தனை ஸ்டேட் இருக்கு, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு? 28 ஸ்டேட் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கா? அப்போ 1947ல எத்தனை ஸ்டேட் இருந்துச்சு, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருந்தது? அப்படின்னா எந்த ஸ்டேட்டும் இல்லை, இந்தியன் டொமினியன் தான் இருந்தது. முதல்ல இந்தியன் கவர்மெண்ட் வந்துருச்சு. வெள்ளக்காரன் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட தான் கொடுத்துட்டு போனான், இந்தாப்பா இதுக்கப்புறம் இந்த நாடு ஒண்ணுதுன்ட்டு. அந்த கவர்மெண்ட் எப்படிப்பட்ட கவர்மெண்ட்? டொமினியன் கவர்மெண்ட், தன்னாட்சி. ஓகேவா? இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே வருமா? கிடையாது, நம்மளே ஆட்சி பண்ணிக்கலாம். அப்போ முதல்ல வந்தது இப்போ என்னது? இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் டொமினியன் கவர்மெண்ட். இப்போ புரியுதா? இப்போ தமிழ்நாடு இப்போ என்னவா இருக்கு? இன்னும் தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டே வரல. அப்போ ஸ்டேட்டே இல்லைன்னா வேற என்னவா இருந்தது அப்படின்னா 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ், நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்கள், நிலப்பரப்பு, மாகாணங்கள் தமிழில். சரி, இன்னொன்று என்ன? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சமஸ்தானங்கள், ராஜாக்கள் கீழே இருந்தது. ராஜாக்களும் பிரிட்டிஷ் கீழே வருவாங்க, ஆனால் நேரடியாக பிரிட்டிஷ் கீழே வராது. பிரிட்டிஷ் ராஜா வச்சிருப்பான், ராஜா ஆட்சி போடுவார் பிரிட்டிஷோட பேரில், ஒரு மீடியேட்டர், ஒரு மிடில் மேன் மாதிரி. என்னதான் ராஜா ஆட்சி பண்ணாலும் அல்டிமேட் பவர் பிரிட்டிஷ் தான். இப்படி இருக்க இடங்களுக்கு பேர் என்ன? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அப்போ தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? மெட்ராஸ் பிரசிடென்சி. பிரசிடென்சினா என்ன? மாகாணம், பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் கீழே இருந்தது. சரி, அப்போ எத்தனை இருந்தது? 9 பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ், 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஓஹோ, இப்போ ஸ்டேட்டே இன்னும் வரல, ப்ராவின்ஸாக இருக்கு, பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருக்கு. இப்போ இந்த 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் வெறும் 3 பிரின்ஸ்லி ஸ்டேட் மட்டும், கரெக்டு, 3 பிரின்ஸ்லி ஸ்டேட் மட்டும் நான் இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்க மாட்டேன்னு நிற்கிறாங்க. ஜாயின் பண்ணுறதா புரியல அப்படின்னா, 1947 அன்னைக்கு வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸை தூக்கி கொடுத்துட்டான் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட, இனிமேல் நீ தான் பொறுப்பு. ஆனால் குழப்பி விட்டு போயிட்டான். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து டைரெக்டாக எங்கள் கண்ட்ரோலில் இல்லை, அது என்னதான் இருந்தாலும் ராஜா தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னமும். நீ என்ன பண்ணு, இந்த ராஜாவுக்கு ஒரு சாய்ஸை கொடுக்குறேன், அவன் வேணும்னா இந்தியா கூட சேரட்டும், இல்லையா பாகிஸ்தான் கூட போய் சேரட்டும், ரெண்டுமே வேணாமா தனியாகவே இருந்துக்கிட்டோம். மொத்தம் 3 ஆப்ஷன். யாருக்கு? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு. என்னது? இந்தியா கூட சேரலாம், பாகிஸ்தான் கூட சேரலாம், தனியாக இருக்கலாம். அப்போது 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் 3 பேரை தவிர மீதி எல்லாருமே இந்தியா கூட வந்து சேர்ந்துட்டாங்க. யார் இந்த 3 பேர் அப்படின்னா, ஹைதராபாத், ஜுனாகர், காஷ்மீர். ஹைதராபாத், ஜுனாகர், காஷ்மீர். இந்த 3ஐயும் 1947க்கு அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் சில பல ஆக்ஷன்ஸ்னால சேர்த்தார். என்ன பண்ணார்? ஹைதராபாடுக்கு போலீஸ் ஆக்ஷன், போலீஸ் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பெரிய கலவரம் நடந்து கடைசியாக ஹைதராபாத் சரிப்பா இந்தியா கூட வரேன் அப்படின்னு வந்தாங்க. ஜுனாகர் எப்படி வந்தது? ரெஃபரண்டம், ஜனங்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க, நீ இந்தியா கூட தான்ப்பா போகணுன்ட்டு. மக்கள் பேச்சா மீற முடியுமா? வந்து சேர்ந்தான். காஷ்மீர் எப்படி வந்தது? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, சைன் போட்டுச்சு.
இனிமேல் நாங்கள் வந்து இந்தியா கூட வந்துடுறோம். ஆனால் நீ பதிலுக்கு எனக்கு என்ன பண்ணணும், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கணும். எங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும், எங்களுக்குன்னு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கும், எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன். காஷ்மீரில் நிலம் வாங்க முடியாது, காஷ்மீர் மக்களால் மட்டும்தான் காஷ்மீரில் நிலம் வாங்க முடியும். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்தியா கூட வரேன் அப்படின்னு சொன்னதும் சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, ஆர்டிகிள் 370. கோவிட் டைமில் கூட இப்போ தான் ரீசெண்டாக அந்த ஆர்டிகிள் 370 அப்ராகேட் பண்ணாங்க. அப்ராகேட்னா நீக்கிட்டாங்க. இனிமேல் உனக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடையாது, நீயும் இந்தியாவில் மற்ற ஸ்டேட் மாதிரி நார்மல், எல்லாரும் சமம். இப்போ தான் ரீசெண்டாக மாறுச்சு. ஸோ இந்த மாதிரி சேராத பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கெலாம் ஒரு மாதிரி ஆக்ஷன் எடுத்து சேர்த்தாங்க. அப்படியே வந்துக்கிட்டு இருக்கப்போ 1950 ஜனவரி 26 குடியரசு நாள், குடியரசு தினம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல. அப்போ அன்றைக்கி என்ன நடந்தது, நாம் நமக்கான அரசியலமைப்பை இயற்றினோம். இந்தியா அடாப்டட் கான்ஸ்டிடியூஷன் அஃபீஷியலாக கொண்டு வந்தோம். எப்படி வேணா சொன்னோம். ஜனவரி 26 1950 அன்னைக்கு. அப்போ ஜனவரி 26 1950 அன்னைக்கு எத்தனை ஸ்டேட் இருந்துச்சு, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருந்தது? இன்னமும் ஸ்டேட் வரல, இன்னமும் யூனியன் டெரிட்டரி வரல. அதுக்கு பதிலாக 4 டைப்பாக பிரிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2 டைப்பு, பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட், மாகாணம், சமஸ்தானம். இப்போ 4 பிரிச்சிருக்காங்க, பார்ட் ஏ, பி, சி, டி. அது என்னப்பா பார்ட் ஏ, பி, சி, டி? பார்ட் ஏனா முன்னாடி சொன்ன அதே பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ், பார்ட் பினா முன்னாடி சொன்ன அதே பிரின்ஸ்லி ஸ்டேட், பார்ட் சினா சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ். ஒன்றும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னரை வச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இந்த இடத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கவர்னரை வச்சு ஆட்சி செய்த இடம்லாம் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ், ராஜாக்களை வச்சு ஆட்சி செஞ்ச இடம்லாம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சீஃப் கமிஷனரை வச்சு ஆட்சி செஞ்சதெல்லாம் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் சீஃப் கமிஷனர், அவர் கவர்மெண்ட் மாதிரி ஒரு அதிகாரி, அவரை போட்டு நீதான்ப்பா இந்த ஏரியாவுக்கு இன்சார்ஜு, எதுவாக இருந்தாலும் நான் உனதான்ப்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லி சில இடங்கள் இருந்துச்சா, அந்த இடம்லாம் பார்ட் சி. உதாரணத்துக்கு இன்னைக்கு டேட்டில் பாண்டிச்சேரி எப்படி இருக்கு? டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற லேண்டு. ஏன்னா அது ஒரு யூனியன் பிரதேசம். பாண்டிச்சேரியில் ஸ்டேட் கவர்மெண்ட் பெருசா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசா? டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரை வச்சு ஆட்சி செய்கிறாங்க? லெஃப்டினன்ட் கவர்னர். இதோடைய முன் மாதிரி தான் பார்ட் சி. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு கவர்னர் மாதிரி, அன்னைக்கு சீஃப் கமிஷனர். ஸோ எந்தெந்த இடங்கள்லாம் சீஃப் கமிஷனர் ஆட்சி செய்கிறாங்களோ அந்தந்த இடங்கள்லாம் பார்ட் சி. பார்ட் டின்றது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் லேண்டு. இப்போது பே ஆஃப் பெங்கால்ன்ற பெரிய இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்தமான் தீவு. அது இந்தியாவுக்கு கிடச்சதுன்னா அது ஒரு பெரிய பலம். அப்போ அந்த மாதிரியான ஒரு தீவை பார்ட் டி தனியாக வைக்கிறாங்க. இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக முக்கியம், இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். ஸோ பார்ட் டியில் ஒரே ஒரு இடம் அந்தமான நிக்கோபார் ஐலாண்டு. 1947 1950 வரைக்கும் 2, 1950 4. எப்போ வரைக்கும் அப்படின்னா பார்த்துட்டே வரும். எங்கே இருக்கு இப்போது? 4 ஆச்சா? இந்த 4 முதல் தடவை 1948 ஒரு கமிட்டி போடுறாங்க. யார்? காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்க. அந்த கமிட்டி பேர் எஸ்கே தார் கமிட்டி. எஸ்கே ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன் ஞாபகம் வச்சுப்போம். எஸ்கே தார் 48 ஜூன் மாதம், அதெல்லாம் தேவையில்ல. 1948 எஸ்கே தார் கமிட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்தியாவை பிரிக்கலாம், மாநிலங்களாக பிரிக்கலாம், ஆனால் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கக்கூடாது.
தமிழ்நாடு அப்படி பிரிக்கக்கூடாது. உனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எப்படி ஈஸியோ அப்படி பிரிச்சுக்கும். நாட் பை லாங்குவேஜ். சரி, ஒத்துக்கல. சலசலப்பாக இருக்குது எங்கே பார்த்தாலும். இது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. என்னடா இது, சரி நம்மளே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த டாப் மோஸ்ட் காங்கிரஸ் லீடர்ஸ்லேருந்து ஒரு 3 பேர் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. யார்? ஜவஹர்லால் நேரு பெரிய தலை, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, 3 பேர். இவங்க எல்லாருமே காங்கிரஸ் மெம்பர்ஸ். JVP, வல்லபாய் பட்டேல், சாரி ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. இந்த 3 பேருக்கு சேர்ந்து JVP கமிட்டி. இவங்களும் மொழிவாரி மாநிலங்களுக்கு ஒத்துக்கல. அடுத்து 1953ல பொட்டி ஸ்ரீராமலு ஒரு காங்கிரஸ்காரர், ஆந்திராவில் இருந்தார். இன்னைக்கு ஆந்திரா, அன்னைக்கு அந்த மெட்ராஸ் பிரசிடென்ட்லி தான் இருந்துச்சு. 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்துட்டார். கலவரம். ஆனால் அவர் ஏன் உண்ணாவிரதம் இருந்தார்? எங்களுக்கு தெலுங்கு பேசுறதுக்கு ஒரு ஸ்டேட் வேணும், தெலுங்கு பேசுறவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் வேணும். அப்படி இவர் செத்ததுக்கு அப்புறம் திருப்பி என்ன நடக்குது? அதே 1953ல இன்னும் ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி ஒரு 3 மெம்பர் கமிட்டி. இந்த கமிட்டியில் யார் இருக்கா? ஃபசல் அலி, KM பணிக்கர், HN குன்ஸ்ரு. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஃபசல் அலியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபசல் அலி குன்றுக்கு மேலே பனியை பார்க்குறாரு. மலைக்கு மேலே தான் பனி இருக்கும். ஸோ ஒரு குன்றுக்கு மேலே பனியை பார்க்குறாரு. குன்ஸ்ரு, பணிக்கர், ஃபசல் அலி. இந்த கமிஷன் பேரே ஃபசல் அலி கமிஷன் தான். அவர் தான் சேர்மன். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு? சரி, லாங்குவேஜ் படியே பிரிங்க, ஆனால் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ்னு பிரிக்காதீங்க. தமிழ்நாடுக்கு தமிழ் தான் பிரிக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். யாரு? ஃபசல் அலி கமிஷன். சரிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக கலந்து ஆலோசித்து 1956ல் சட்டத்தை திருத்துறாங்க. 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதே மாதிரி இன்னொரு சட்டம் வருது, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறாங்க. ஓகே, ஆந்திரா நீ வா, கர்நாடகா நீ வா, கேரளா, மீதி இருக்கிறது என்ன? தமிழ்நாடு. அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேட்டு வருது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? இத்தனை நாள் வரைக்கும் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, பார்ட் D. இனிமேல் இந்த 4மே கிடையாது. 2 கேட்டகரி, ஒன்று ஸ்டேட்டு, இன்னொன்று யூடி. எத்தனை ஸ்டேட்டு? 14 ஸ்டேட்டு. எத்தனை யூடி? 6 யூடி. 14 ஸ்டேட்டு, 6 யூடி. எப்பயிலிருந்து? 1956லேருந்து. ஏன்? 2 சட்டம் வந்தது, 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். இந்த ரெண்டும் ஏன் வந்தது? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 3 மெம்பர் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க லாங்குவேஜ் வச்சு பிரிக்கலான்னு. அந்த 3 மெம்பர் கமிஷன் யார்? ஃபசல் அலி, குன்ஸ்ரு, பணிக்கர். இந்த கமிட்டி ஏன் போட்டாங்க? ஆந்திராவில் ஸ்ரீராமலு, பொட்டி ஸ்ரீராமலுன்றவர் 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து சாவறாரு. பெரிய கலவரமாக மாறுது. அதை சமாளிக்க முடியாமல் சரிப்பான ஒரு கமிஷனை போட்டு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. இது வரலாறு. அப்போ முதல்ல ஃபார்ம் ஆன ஸ்டேட் என்னது? இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி முதல்ல ஃபார்ம் ஆன ஸ்டேட் எதுனா ஆந்திர பிரதேஷ். எப்போ? 1956ல். அப்போ தமிழ்நாடு எப்போ ஃபார்ம் ஆச்சு? அதே 1956ல் இருந்தான். டேட் என்ன? நவம்பர் 1. கர்நாடகா அன்னைக்கு ஃபார்ம் ஆச்சு, அதே நவம்பர் 1. ஸோ எல்லா ஸ்டேட்டுமே நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு தான் பிரியுது. இந்த சவுத் இந்தியா 4ஆ பிரியுது. அப்போ தமிழ்நாடு ஃபார்ம் ஆயிருச்சா? ஆகலை.
அப்போ என்னவா இருந்தது? மெட்ராஸ் ஸ்டேட். மெட்ராஸ் ஸ்டேட்டா இருந்தது. தமிழ்நாடு எப்போ மாறுது? 1969 தான் மாறுது. மெட்ராஸ் ஸ்டேட்டா 1956 பிரித்து கொடுக்குறாங்க. ஆந்திரா தனியாக போயிடுது, கேரளா தனியாக போயிடுது, கர்நாடகா தனியாக போயிட்டு தமிழ்நாடாக வரல, மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் ஸ்டேட். அப்போ மெட்ராஸாக இருந்தது எப்போ தமிழ்நாடாக மாறுச்சுன்னா 1969 ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு பேர் வைக்கிறாங்க. பொங்கல் அன்னைக்கு கிட்டத்தட்ட பேர் தமிழ்நாடு மெட்ராஸ் அரசாங்கம் மெட்ராஸ் ஸ்டேட்டை வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாத்துறாங்க. இதுக்காக ஒருத்தர் உயிர் துறந்தார். 76 நாள் சாப்பிடாம இருந்து ஒருத்தர் உயிரை கொடுத்தார். யாரு? சங்கரலிங்கனார். சங்கரலிங்கனார். அதுபடி இது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யார்? அப்போ அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டர் CN அண்ணாதுரை. சங்கரலிங்கனார் சாப்பிடாம 76 நாள் இருக்காரு. பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திராவில் 1953 56 நாள் சாப்பிடாம இருந்து சாகிறாரு. ஓகேவா? இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதுதான் கதை. இப்படி தான் ஸ்டேட்ஸாக பிரிஞ்சுது. ஃபஸ்ட்டு டொமினியன் கவர்மெண்ட், டொமினியன் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தினால ஸ்டேட் ஃபார்ம் ஆச்சு. இந்த ஸ்டேட்டுக்கு இந்த ஹைகோர்ட் இருக்கணும், இந்த பார்டர் பவுண்ட்ரி, இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்தது இதில் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வழியா. ஓகே, அடுத்து இப்போ நேராக நம்ம எங்கே போகிறோம்? ஆர்டிகிள்ஸுக்கு வருவோம். பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஒன்றியம் மற்றும் அதன் ஆட்சி பகுதி. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். யூனியன் என்ன? ஒன்றியம். டெரிட்டரினா என்ன? அதோடைய நிலப்பரப்பு, அதோடைய ஆட்சி பகுதி. இந்தியானா எதெல்லாம் இந்தியா? அப்போ இந்தியான்றது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸா? கிடையாது. அது மட்டும் கிடையாது. இந்தியான்றது ஒற்றை அடையாளம், அதை அழிக்கவே முடியாது. நாளைக்கே ஒன்றிய அரசு நினச்சா தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்டே இல்லாமல் குட்டி குட்டியாக பிரித்து போட முடியும். ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தாங்க, கொங்கு நாடு சோழ நாடுன்னு பிரிக்கிறேன்னு ஒரு பிரச்சனை போச்சு. நியூஸ் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா பண்ண முடியுமா? முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் தடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம இந்தியாவை ஃபார்ம் ஆக்கல, இந்தியா தான் நம்மளை ஃபார்ம் பண்ணுச்சு. சரியா? ஸோ ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களின் ஒன்றியம். இட் இஸ் நாட் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களின் கூட்டமைப்பு கிடையாது. மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியா ஃபார்ம் பண்ணல, இந்தியா தான் மாநிலங்களை ஃபார்ம் பண்ணுச்சு. ரைட்டா? இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியாவுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்தியாவுக்கு இந்தியான்னு ஒரு பேர் இருக்கு, பாரத்னு ஒரு பேர் இருக்கு. ரெண்டுமே லீகல் தான். டைப் ஆஃப் பாலிட்டி அப்படின்னா இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடு? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த 2 மேட்டரும் ஆர்டிகிள் 1லேருந்து நமக்கு தெரியுது. மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா தமிழ்நாடு எனக்கு இந்தியாவில் இருக்க பிடிக்கலப்பா, நான் இந்தியா விட்டு போகிறேன்னு போக முடியுமா? முடியாது. ஏன்? இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் எந்த ஒரு கான்ட்ராக்டும் கிடையாது. கான்ட்ராக்ட் ஒன்று போட்டால் தானே அதை உடச்சிட்டு போக முடியும். கான்ட்ராக்டே இல்லையே. தமிழ்நாடுன்ற ஒன்று கொண்டு வந்ததே இந்தியன் கவர்மெண்ட் தானே. ஸோ இதான் கதை. அடுத்து இப்போ 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸ்டேட் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி, ஃபியூச்சர் அக்வயரிங் ஆஃப் டெரிட்டரி. ஸ்டேட் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி, ஃபியூச்சர் அக்வயரிங் ஆஃப் டெரிட்டரி. ஸ்டேட் டெரிட்டரி என்ன? தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு, கர்நாடகாவோட நிலப்பரப்பு. யூனியன் டெரிட்டரினா என்ன? மொத்த இந்தியாவோட நிலப்பரப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதுன்னு வச்சுப்போம், யூனியனோடது. ஃபியூச்சர் அக்வயரிங் ஆஃப் டெரிட்டரினா
இப்போ வரைக்கும் அது இந்தியன் கவர்மெண்ட் கையில் இல்லை. நாளைக்கு வாங்கலாம், சேர்த்துக்கலாம், போர் தொடுத்து எடுக்கலாம், இல்லை அவங்களா வாலண்டியராக நம்ம கூட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி விருப்ப மனு கொடுத்து வரலாம். எப்படி வேணுமோ, எப்படி பார்த்தாலும் அந்த நிலம் இந்தியனோடது. ஃபியூச்சரில் கிடைக்க போகிற நிலம், நிலப்பரப்பு. ஸோ இதெல்லாம் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெடியூல். அப்போ ஃபஸ்ட்டு ஷெடியூலில் என்னென்ன இருக்குது? நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட், நேம்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி, அப்புறம் அதோட ஏரியா, எது இருக்கிறதுல பெரிய ஸ்டேட், எது இருக்கிறதுல சின்ன ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டோடைய சைஸ் என்ன, அதெல்லாம் ஷெடியூல் 1. நெக்ஸ்ட்டு டெரிட்டரி ஆஃப் இந்தியானா இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பு. அப்போது ஸ்டேட்டோடைய நிலமும் வரும், யூனியனோட நிலமும் வரும், ஃப்யூச்சரில் வாங்க போகிற நிலமும் டெரிட்டரி ஆஃப் இந்தியா தான். யூனியன் ஆஃப் இந்தியானா என்ன? வெறும் ஸ்டேட்டோட நிலம், யூனியன் டெரிட்டரி கூட இல்லை சேராது. வெறும் ஸ்டேட்டோடைய நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்றது யூனியன் ஆஃப் இந்தியா. அப்போது டெரிட்டரி ஆஃப் இந்தியா நிறையா இருக்குமா, யூனியன் ஆஃப் இந்தியா நிறையா இருக்குமா? டெரிட்டரி ஆஃப் இந்தியா தான் அதிகம். ஏன்? ஏன்னா அதில் ஸ்டேட்டோடைய நிலமும் இருக்குது, சென்ட்ரலோட நிலமும் இருக்குது, ஃப்யூச்சரில் வாங்க போகிற நிலமும் இருக்குது. அப்போ அதுதான் பெருசு. டெரிட்டரி ஆஃப் இந்தியா இஸ் அ வைடர் டேர்ம் கம்பேர்ட் டு யூனியன் ஆஃப் இந்தியா. இதுதான் ஆர்டிகல் 1, முதல் ஆர்டிகல். இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ரெண்டாவது ஆர்டிகல் என்ன சொல்லுது? புதுசாக ஒரு ஸ்டேட்டை நான் கிரியேட் பண்ணணும், இல்லை ஏற்கனவே இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்டேட்டை புதுசாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரோம். இது ரெண்டுமே ஆர்டிகிள் 2ல் டிஃபைன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? பார்லிமெண்ட்டுக்கு தான் இந்த பவர் இருக்குது. அப்போது ஒரு பார்லிமெண்ட்டு நினச்சா புதுசாக ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணவும் முடியும், இல்லை இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லாத வெளியில் இருக்க ஒரு ஸ்டேட்டை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரவும் முடியும். ஸோ புதுசாக இது வரைக்கும் இல்லை, இனிமேல் தான் இந்த ஸ்டேட் வரப்போகுது அப்படின்னா ஆர்டிகிள் 2. ஆல்ரெடி இருக்க ஸ்டேட்டை ஆல்டர் பண்ணுறோம், ரீஅட்ஜஸ்ட் பண்ணுறான், இந்தியாவுக்குள்ளேயே அதை மாற்றி அமைக்கிறோம். இருக்குது, ஆல்ரெடி இருக்கு. ஆர்டிகிள் 3 சிம்பிள். ஆல்ரெடி இருக்க ஸ்டேட்டை அதோடைய பார்டரை மாற்றுறேன், சைஸை மாற்றுறேன், சைஸை ஏற்றுறேன், சைஸை குறைக்கிறேன், இல்லை ரெண்டாக பிரிக்கிறேன், இல்லை பேர் மாற்றுறேன், என்னமோ ஆல்ரெடி இருக்க ஸ்டேட்டை நான் கை வச்சா ஆர்டிகிள் 3. அவ்வளோதான். எந்த கேள்வி கேட்டாலும் கண்ணை மூடிட்டு ஓ ஆல்ரெடி ஸ்டேட் இருக்கா ஆர்டிகிள் 3, நீ அதில் என்னென்னமோ பண்ணிக்கோ, பேர் வச்சுக்கோ, மாற்றிக்க, குறைச்சிக்க, பிரிச்சுக்க, என்னமோ இல்லை 2 ஸ்டேட்டை மிக்ஸ் பண்ணி 2 ஸ்டேட்டை பிரி, மோஸ்டம். இருக்கிறது மேலே கை வச்சா ஆர்டிகிள் 3. அவ்வளோதான் நமக்கு தேவை எக்ஸாமுக்கு. ரைட்டா? சரி, இப்போ ஆர்டிகிள் 3யோட ஸ்டெப்ஸ் என்ன? எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா ஒரு ஸ்டேட்டை உடைக்கவோ மாற்றவோ பேர் மாற்றவோ எப்படி, அதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன? முதல்ல ஒரு பில், ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணணும். எங்க? பார்லிமெண்ட்டில். ஸ்டேட்டில் கிடையாது, பார்லிமெண்ட்டில், சென்ட்ரல், அவங்களால மட்டும்தான் அது முடியும். பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணணும். ஒரு பில் ஷுட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? எங்கே வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எய்தர் இந்த லோக்சபா ஆர் இந்த ராஜ்யசபா. ஆனால் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டோட பர்மிஷன் வேணும். பிரசிடெண்ட் பர்மிஷன் கொடுத்தாதான் அந்த பில்லை பார்லிமெண்ட்டில் உங்களால் தாக்கல் பண்ண முடியும். ஆனால் இன்னொரு பிரசிடெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி எனக்கு வந்து கேட்குறாங்க, எதுக்கோ இந்த பில்லு நான் ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறேன், இந்த ஸ்டேட் படித்து பார்த்துட்டு சொல்லட்டும் பிரிக்கிறதா வேணாமா அப்படின்னு, அப்புறம் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்? பிரசிடெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், தமிழ்நாடோடைய பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாடோட சட்டசபைக்கு அந்த பில்லை அனுப்புவாங்க. இந்த டேட்டுக்குள்ளே உனக்கு டைம், நீ படித்து பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்லு, உன் கருத்து என்னன்னு சொல்லு.
அப்போது இத்தனை நாளைக்குள்ளே எனக்கு சொல்லுன்ற டைமை யார் செட் பண்ணுறா? பிரசிடெண்ட். கான்ஸ்டிடியூஷனில் இத்தனை டேட்டுக்குள்ளே கொடுத்தே ஆகணும்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. அது பிரசிடெண்ட்டோட இஷ்டம். ஒரு வாரத்துக்குள்ளே நீ சொல்லணும்னு சொல்லலாம், 2 வாரத்துக்குள்ளே நீ எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லலாம், 1 மாதம் டைமும் கொடுக்கலாம். பிரசிடெண்ட்டோட இஷ்டம். சரி, பிரசிடெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அமுச்சு விட்டாரு. இங்கே படிக்கிறோம், படித்து பார்த்துட்டு இன்னிதான் ஆனால் அராஜகமாக இருக்குது, முடியாது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பிரசிடெண்ட்டு கவலையே பட தேவையில்ல, நீ சொன்னால் சொல்லிட்டு போ, நான் எடுக்கிறதா முடிவு எடுக்கலாம். ஏன்? மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஸ்டேட்டுன்ற இந்த நிலப்பரப்பை கொண்டு வந்தது சென்ட்ரல் இந்தியன் கவர்மெண்ட். அப்போ அவங்க நினச்சா ஸ்டேட்டோட பர்மிஷனே இல்லாமல் கலைக்க முடியும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறோம், இந்தியா இஸ் நாட் அ ஃபெடரேஷன், இந்தியா இஸ் அ யூனியன். இப்போ புரியுதா? சரி, இப்போ நான் வேணான்னு சொல்லிட்டேன். அது பிரசிடெண்ட்டுக்கு நாட் பைண்டிங், அவர் கேட்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அவருக்கு ஆன்சர் போயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு? பிரசிடெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாரு, பில்லை தாக்கல் பண்ணிடலாம், மசோதா தாக்கல் ஆகிடும். லோக்சபா சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணால் போதும். அடுத்த பில் எங்கே போவோம்? ராஜ்யசபா போவோம். ராஜ்யசபாவில் சிம்பிள் மெஜாரிட்டி, மறுபடியும் சிம்பிள் மெஜாரிட்டினா 50% ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். அன்னைக்கு அந்த நாளில் 50 பேர் இருக்கிறாங்கன்னா 25 + 1 26 பேர் ஓகே சொன்னால் சட்டம் செல்லும். பில் பாஸ் ஆயிடுச்சு. சிம்பிள் மெஜாரிட்டி, ஈஸியாக மாற்றிடுவாங்க. பேசிக்காக அதான் அர்த்தம். ரைட்டா? இதுதான் ஆர்டிகிள் 3யோட ஸ்டெப்ஸு. லாஸ்ட்டாக ஆர்டிகிள் 4. இப்போது நான் இப்போ புதுசாக ஒரு ஸ்டேட்டை கொண்டு வரேன். ஸ்டேட்டெல்லாம் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்? ஷெட்யூல் 1ல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போது நான் புதுசாக ஒரு ஸ்டேட்டை கொண்டு வந்தேன்னா ஷெட்யூல் 1ல் இதை ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணுறதுக்கு நான் கான்ஸ்டிடியூஷனையே திருத்தணுமா? 368 யூஸ் பண்ணி ஸ்பெஷல் மெஜாரிட்டி யூஸ் பண்ணி மாற்றணுமா? தேவையில்ல. ஆர்டிகிள் 2 வச்சு புதுசாக ஒரு ஸ்டேட்டை நீ கிரியேட் பண்ணாலும் சரி, ஆர்டிகிள் 3 வச்சு இருக்கிற ஸ்டேட்டை உடச்சி 2 ஸ்டேட்டாக பிரித்து இப்போ ஒரு புது ஸ்டேட் இதனால் உருவானாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் 1 மாறிடும். நீ இங்கே நீ ஷெட்யூல் ஆர்டிகிள் 2வும் ஆர்டிகிள் 3யும் எதுக்கு? ஃபஸ்ட்டு ஆர்டிகிள் 2 வச்சு நியூ ஸ்டேட்டை அட்மிட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஆர்டிகிள் 3 வச்சு ஆல்ரெடி இருக்க ஸ்டேட்டை எப்படி வேணுமோ மாற்றலாம். எய்தர்வே நீ புது ஸ்டேட்டை ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா அதை ஷெட்யூல் 1ல் ஆட் பண்ணுறதுக்கு எந்த அப்ரூவலும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அவ்வளோதான் அர்த்தம். திருப்பி முதல்லேருந்து உட்காந்து மெஜாரிட்டி பாஸ் பண்ணி கான்ஸ்டியூஷனை திருத்த வேணாம். லோக்சபா ஒரு மெஜாரிட்டி, அங்கேருந்து ராஜ்யசபா சரி நாங்களும் ஒத்துக்கிறோம், அப்புறம் பிரசிடெண்ட், அப்புறம் அவர் சைன் போடுறாரு, சரி ஷெட்யூல் 1ல் மாற்றுங்கன்னு. இது எதுவுமே தேவையில்லை. புது ஸ்டேட் நீ கிரியேட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் 1ல் பேர் ஆட் ஆயிரும். 29ன்னு போட்டு இப்போ புதினா ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட்டோட பேர் வந்துடும். ஆட்டோமேட்டிக். இவ்வளோதான் ஆர்டிகிள் 4. ரொம்ப குழப்பம் வேணாம். ஆக மொத்தம் லெசன் நம்பர் 14 லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஃபெடரல் சிஸ்டம், அதுவும் லெசன் நம்பர் 6 யூனியன் டெரிட்டரிஸ், கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜை கவர் பண்ணிட்டோம். புக்கில் கொடுத்துருக்க ஆர்டரில் போனால் ரொம்ப குழப்பம், யூனியனை என்னன்னே தெரியாமல் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல நம்ம அதை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் இதை படிச்சிருக்கோம். இது ஏன் மெத்தடு. இப்போ நான் சொன்னதை கேட்டுட்டு ஒரு தடவை லக்ஷ்மிகாந்தை படிக்கிறப்போ ஈஸியாக புரியும். சப்போஸ் புரியாட்டி இந்த வீடியோ திருப்பி போட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படியும் புரியலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். சரியா? ஓகேவா? நாளைக்கு கிளாஸில் பார்ப்போமா? தேங்க்யூ, பை பாய்.